அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் யாதும் அறிவோம். இன்னைக்கு நாம பார்க்க போற கண்டென்ட் என்னன்னா, தேர்தல் சின்னங்களும் அரசியல் கட்சிகளும். எங்க தலைவரோட முகம் தான் எங்களுடைய பிராண்டு. எங்க தலைவரோட முகம் ஒன்று மட்டுமே போதும், நாங்க ஜெயிச்சிருவோம். இந்த வசனம் தான் இப்ப ட்ரெண்டிங்கா இருக்குன்னே சொல்லலாம். உண்மைதான். எந்த ஒரு கட்சிக்கும் அதன் தலைவர் தான் கட்சியின் முகம். அவர் தான் அந்த கட்சிக்கு ஓட்டுகளை வாங்கி தரும் ஈர்ப்பு சக்தின்னே சொல்லலாம். ஆனாலும் வாக்குப்பதிவு எந்திரத்தில் எந்த தலைவரின் முகத்தையும் வைக்க முடியாதல்லவா? அதுக்காக தான் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் சின்னங்கள் வழங்கப்படுறாங்க. இதனால தான் அங்கீகாரம் பெற்ற ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் தங்கள் சின்னத்தை தாங்கள் தலைவருக்கு நிகராக பார்க்குறாங்க. அது சரி, இந்த சின்னங்கள் முதல்ல இருந்தே இருந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணுங்க. ஆமாம், இந்தியாவில் முதல் தேர்தல் நடந்துச்சு பார்த்தீங்களா? அதாவது 1951 அக்டோபர் 25 தொடங்கி 1952 பிப்ரவரி 21 வரை பல கட்டங்களாக நடந்ததுங்க. அப்போது அரசியல் கட்சிகளுக்கு சின்னமே இல்லைங்க. அப்போ தேர்தல் காலத்தில் மஞ்சள் பெட்டி, சிவப்பு பெட்டி, பச்சை பெட்டி, ஊதா பெட்டின்ட்டு கருப்பு பெட்டின்னு பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கும். அதில் தான் வாக்காளர்கள் ஓட்டை செலுத்துவாங்க. அதுக்கப்புறம்தான் 1957 நடைபெற்ற பொது தேர்தலில் தான் அரசியல் கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்கும் நடைமுறை வந்தது. அதன் பின்னர் தான் இன்று வரைக்கும் கட்சிகளுக்கு தேர்தல் கமிஷன் சின்னங்களை வழங்கி வராங்க. சரி, சின்னங்கள் ஒதுக்குவது எப்படின்னு பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்தவரை அரசியல் கட்சிகள், தேசிய கட்சிகள் மற்றும் மாநில கட்சிகள்னு 2 வகையாக இருக்குங்க. அதுலேயும் தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அங்கீகரிக்கப்படாமல் பதிவு பெற்ற கட்சின்னு 2 வகையாக இருக்குங்க. இதில் எல்லா கட்சிகளுக்கும் நிரந்தர சின்னங்கள் இருக்கிறது இல்லை. தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மாநில கட்சிகளுக்கு மட்டுமே நிரந்தர சின்னங்கள் வழங்கப்பட்டிருக்கு. மற்ற பதிவு பெற்ற அங்கீகரிக்கப்படாத கட்சி இருக்குல்ல, அந்த கட்சிக்கு தேர்தல் நேரத்தில் முன்னுரிமை அடிப்படையில் சின்னங்கள் ஒதுக்கப்படுறாங்க. ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகாரம் பெறணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன நிபந்தனைகள் இருக்குன்னு பார்க்கலாங்களா? ஒரு 3 நிபந்தனைகள் இருக்குங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அந்த கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் மொத்த தொகுதிகளில் 2% இடங்களில், அதாவது 11 தொகுதிகள் வெற்றி பெற்று இருக்க வேண்டும். இந்த இடங்களை குறைந்தது 3 மாநிலங்களிலிருந்து பெற வேண்டும். செகண்ட் கண்டிஷன் என்னென்னா, 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்ற பொது தேர்தலில் குறைந்தபட்சம் 6% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 4 எம்பிகளை வைத்திருக்க வேண்டும். ஃபைனலாக தேர்ட் கண்டிஷன் என்னென்னு பார்த்தோன்னா, குறிப்பிட்ட அந்த கட்சி குறைந்தது 4 மாநிலங்களில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக இருக்க வேண்டும். இது தாங்க அந்த 3 கண்டிஷன்ஸ். அடுத்ததாக மாநில கட்சிகள் பற்றி பார்க்கலாம். பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற வேண்டும்னா அதுக்கு 5 கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்னென்ன கண்டிஷன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா, அந்த மாநிலம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு குறைந்தபட்சம் 2 இடங்களில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். கண்டிஷன் 2 என்னன்னு பார்த்தோன்னா, சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் 6% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும், அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியிலாவது வெற்றி பெற்றிருக்க வேண்டும். தேர்ட் கண்டிஷன் என்னென்னா, சட்டமன்ற பொது தேர்தலில் மொத்த தொகுதிகளில் குறைந்தபட்சம் 3% இடங்கள் அல்லது 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஃபோர்த் கண்டிஷன், நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாநிலத்தில் இருந்து ஒவ்வொரு 25 தொகுதிகளிலும் குறைந்தது ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். 5வது கண்டிஷன் என்னென்னு பார்த்தோன்னா, சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்ற பொது தேர்தலில் மொத்த வாக்குகளில் குறைந்தது 8% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். இதுதாங்க அந்த 5 கண்டிஷன். ஃபைனலாக இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் 6 இருக்குங்க. அங்கீகரிக்கப்பட்ட 47 மாநில கட்சிகள் இருக்குது. இது தவிர 1563 அங்கீகரிக்கப்படாத மாநில கட்சிகளும் 1616 பதிவு பெற்ற கட்சிகளும் இருக்குங்க. ஸோ இந்த பதிவில் நாம் என்னென்ன பார்த்துருக்கோன்னா, தேர்தல் சின்னங்கள்னால் என்ன, தேர்தல் சின்னங்கள் எப்போத்துலேருந்து வச்சாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க, தேசிய கட்சினா என்ன, மாநில கட்சினா எப்படி அங்கீகரிக்கப்படுது அப்படின்றதும் பார்த்தோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி சேனல்.